ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரீன் கேமர் சேனல். நீ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போனால் மைன்கிராஃப்ட் SMP ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நானும் என் ஃப்ரெண்டும். இருங்க, லெட்ஸ் கோ. இவன் என் ஃப்ரெண்டு, இவன் பேர் டீபக்கு. இவன் கூட சேனல் வச்சுருக்கான். அந்த சேனல் என்னென்னா ரெட் கேமர் RDX சேனல். இவனை சிம்பிளான பேர் வைடான்னு சொன்னால் வைக்க மாட்டேங்கிறான். இவனும் இந்த வீடியோ போடுவான். அப்போ போய் கமெண்ட்டில் போய் அவனை சிம்பிளான பேர் வைங்க ப்ரோன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க இந்த சைடு போகலாம். அவன் என்ன மேலே பார்க்குறான், கைத்து என்ன சொல்லிக்கிச்சா என்னடா டே. ஓகே கைஸ், வாங்க இப்படி போகலாம். இந்த சைடு ஃபாலோ மீன்னு அனுப்பிச்சிட்டு போகலாம். அது வரமாட்டான், அது தொலைஞ்சி போயிடுவான். ஃபாலோ மீ. ஓகே, இந்த சைடு போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த சைடு போய், இந்த சைடு என்ன கைஸ் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஓகே கைஸ், அப்போ பின்னாடி திரும்பி அந்த சைடு போகலாம். வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. ஃபாலோ மீ சொன்னால் வர மாட்டேங்கிறான் பின்னாடி. என்ன ஆச்சு அவனுக்கு? அங்கே இருக்கான். வாடா இப்போ யார் பின்னாடி. ஓகே வாங்க இந்த சைடு போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், பிளாக் குள்ளு போடு. எங்கே போகிற? நில்லு. நின்னதான் நைட்டு எனக்கு தூக்கம் சாப்பாடும் பார்த்தா பாவமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணது, அடிச்சு தான் ஆகணும் இதை. அப்போ தான் நைட்டு தூங்க முடியும் காய்ஸ். ஓகே, அடுத்த வாட்டி பார்ட் 4ல் அவனும் வாய்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி நானும் வாய்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி வைக்க பார்க்குறேன் காய்ஸ். ஓகேவா காய்ஸ், அவனும் இதை வீடியோ போடுவான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன 5 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. டீபக்கு 36 சப்ஸ்கிரைபர்ஸ். நானும் இவங்க கூட ஓப்பன் பண்ணேன். எனக்கு 28 என்னமோ வந்துச்சு. நான் இப்போ ஜிமெயில் நிறையாண்ட ஒன்று ஒன்றா அழிச்சிருந்தேன் காய்ஸ். அப்போ அந்த ஜிமெயிலும் போயிடுச்சு. அது இப்போ புது ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணி நேற்று தான் ஓப்பன் பண்ணேன். 3 வீடியோ போட்டேன், 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கேன். அதில் ஒருத்தன் அவன். அதெல்லாம் மொத்தம் 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு எனக்கு. ஓகேவா கைஸ்? ஓகே வாங்க இந்த சைடு போகலாம். இந்த சைடு என்ன பக்கத்துலேயே வில்லேஜ்னால் நல்லாயிருக்கும். தூரமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் வில்லேஜ் கண்டுபிடிக்க. இந்த சைடு எந்த வில்லேஜும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ யூ-டர்ன் போட வேண்டியது தான் திருப்பி. ஓகே, என்ன இது? ஓ, மேலேருந்து வீண்டரால் அடிபட்டுச்சு. ஓகே, இந்த சைடு போய் பார்ப்பேன் என்ன இருக்கான்னு. இந்த சைடு வில்லேஜ் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணது? ஓகே, இந்த சைடு போவோம். ஏன்னா பின்னாடி வரானா கூட தெரியல காய்ஸ். வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே ஏறி போய் பார்ப்போம். அப்படியார் என்ன இருக்காங்க. அங்கேயும் ஒரு வில்லேஜும் இல்லை, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்க, பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல் நம்மளுக்காக வந்ததுக்கு. போடு ஒயிட் ஹோலில் ஃபஸ்ட்டு பிளாக் ஹோலில் முடிப்போம். போடு. சாரி கைஸ், இந்த இடத்துல கொஞ்சம் கட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் கால் பண்ணதால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கட்டாக இருக்கும் கைஸ். ஓகே வாங்க நம்ம இந்த ஆடை ஃபஸ்ட்டு முடிப்போம். பிளாக் ஆடு. ஓ தப்பிச்சிட்டியா? நான் பிளாக் ஆடை முடிச்சிட்டேன்னு நினச்சின்னு போய் ஒயிட் ஆடை முடித்தேன். இன்னும் நான் பிளாக் ஆடே முடிக்கல போல கைஸ். ஓகே, இவன் இங்கே வந்துட்டான். இப்போ யார் பின்னாடி வாடாடே கோமாளி. எங்கே போய் சுற்றின்னு இருக்கான்னு தெரில. இப்போ யார் பின்னாடி வரானா பார்ப்போம். ஒன்றுன்னா இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் ட்ரீஸ் இருக்குது, இந்த சைடு போவோம். ஏன்னா ட்ரீஸ் இருக்கிற இடத்துலலாம் வில்லேஜ் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, இந்த உருட்டு உலகம் இது மாதிரி SMPலாம் பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எல்லா ஸ்டோர்ஸ் வச்சு இது மாதிரி விளையாடிருக்காங்க. நாங்கள் இல்லை எப்படி விளையாட போகிறோம்னா ஒன்றா விளையாட போகிறோம், டீமாக விளையாட போகிறோம். ஸ்டோர்ஸ் வச்சு தனித்தனியெல்லாம் இல்லை, டீமாக விளையாட போகிறோம் கைஸ். இது முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். இது கேவ் புழக்கு. கேவ் மைனிங்லாம் எப்படி இருக்க போகிறது இல்லை. 4th பார்ட்னா எனக்கு இது கேவ் மைனிங்லாம். டைமண்ட் மைனிங், அதான் டைமண்ட் மைனிங். அதான் ஒரு 30 பார்ட் 20 பார்ட் 35க்குள்ளே முடிச்சிடுவோம் நினைக்கிறேன் இந்த SMP.
இது சும்மா 3 பேர் இருக்கிற எஸ்எம்பி. அதுக்கடுத்து ஒரு 20 மெம்பர்ஸ் சொல்ல மாட்டேன், ஒரு 10 மெம்பர்ஸ் வச்சு எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதையும் பாருங்கள், இல்லைன்னா வரும். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அப்புறம் ஸ்பீடாக ஓட முடியும். இந்த ஆமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓகே வாங்க. ஃபுட்டு என்கிட்டே இல்லையாடா? இல்லைண்ணா அனுப்பிச்சுடுவோம். இல்லை, நானே இருக்கிற ஃபுட்டை வச்சு எப்படியோ சாப்பிட்டு ஓடுறேன். ஓகே, இந்த சைடு போவோம். ஐயோப்பா, வீண்டு இருப்போம் கைஸ், ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். ஓகே, தண்ணிக்குள்ளே போய் இப்படி போவோம். போடே, எப்படியோ போயாச்சு. ஓகே, மேலே ஏறுவோம் ஃபஸ்ட்டு. மண்ணுன்னா இருக்கான் பின்னாடியே. அப்போ நம்ம போகலாம், தைரியமாக ஸ்பீடாக போகலாம். இங்கே வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் இல்லை காய்ஸ், வில்லேஜ். சரி, இந்த சைடு வில்லேஜ் இருக்குன்னு நினச்சேன். ஓகே, நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ண பார்க்கலாமா? வேணாம், ஆட்ட இல்லாமல் போவோம். ஓகே, இங்கே இந்த சைடு என்ன போய் வில்லேஜ் இருக்கான்னு பார்ப்போம். ஜம்ப் பண்ணி போகலாம், அப்புறம் ஸ்பீடாக போக முடியும். ஸ்பீடாக போகணும் நம்ம. ஓகே, ஸ்பீடு பத்தலை. ஸ்பீடு ஜம்ப் பண்ணு, ஓடி ஜம்ப் பண்ணு. நான் பின்னாடி காணும். டேய், வரையா இல்லையாடா? கோமாளி, தீபக் கோமாளி எங்கே போயிட்டான்னு தெரியலையே. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். நம்ம முன்னே வந்த இடத்துலேயே போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். இங்கேயும் இல்லையா? எங்கடா போயிட்டான்னு தெரியலையே. இங்கேயும் இல்லை. இந்த ஆடு இருக்கே. சரி, இந்த ஆடை ஃபஸ்ட்டு முடிப்போம். போடு. ஐயோ, கீழே தள்ளி விட்டுனே. கீழே போக வேண்டியதான். போடு. நீ எங்கே போனால் நான் வந்து அடிப்போனியா? இன்னும் ஒரு உள்ளு கிடச்சா போடுங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்கலாம். நல்லா உறக்கம் பண்ணலாம். ஓகே, வெயிட்டுன்னு சொல்கிறான். எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். வெயிட்டு மட்டும் சொல்லு, எங்கே இருக்குன்னு சொல்லாத. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம். இந்த சைடு தான் நம்ம வந்தோம். இல்லை, எங்கடா இருக்க? ஐயோ, எஃப் போட்டனே. ENGA எங்கடா? எங்கே இருக்குன்னு போட்டேனா? எங்கடா இருக்கேன்னு நினச்சேன். ஓகே, இந்த சைடு அதோ போகிறான் பாருங்க கைஸ், கோமாளி. டேய் கோமாளி, நில்றா. மனசில் சூப்பர் ஸ்டார் நினைப்பு போல கைஸ். சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் இது மாதிரி போட்டிருப்பாரு ட்ரெஸ்ஸு. இன்னும் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான். அந்த படம் பேர் மறந்துட்டேனே கைஸ். லாபாண்டா சொல்கிறேன். எங்கே போயிட்டான்னு தெரியலையே. டேய் நில்றா. டேய், பின்னாடி ஏதாண்டா வரேன். போடு. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு அடி போடுவோம். கோமாளி வரத்து கூட தெரில. தீபக் இல்லை, சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? தப்பாக நினச்சிக்க மாட்டேன் தெரியும், சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. தப்பாக நினச்சிக்க, சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறேன், வீடியோக்காக. இந்த ஆடையும் போடுவோம் ஃபஸ்ட்டு. போடு. எங்கே வர்ற? ஏய் நில்லு. உன்னை முடிச்சாதான் நைட்டு தூங்க முடியும். ஏற்கனவே 3 உள்ள வந்துச்சு பொழுது. இவனே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சான். நாம் தேவையில்லாமல் செஞ்சிட்டோமே. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டை செஞ்சு போடுவோம் கீழே. பெட்டு ஒயிட் பெட், அதை கலர் ஆக்கிடுறேன். 9 மினிட்ஸ் போயிடுச்சு. ஓகே, அந்த பெட்டை தூக்கி கீழே போடலாம். போடு. நைட் ஆகுது. எங்கடா போயிட்டா? டே, திருப்பி ஓடி போயிடுறாங்க ஐசிங் வேறு. சரி, பிளாக் புல்லை போட்டான். வந்துட்டு என்ன பிளாக் புல் இருக்குமா தெரியல. வெயிட் பண்ணலாம். இந்த எஸ்எம்பியில் இன்னும் ஒரு ஆளும் வருவாங்க. அவங்க பேர் சொல்ல மாட்டேன். அவங்க ஆண்ட பிறகு அவங்கள சொல்கிறேன் அவங்க பேர். ஆனால் அவங்க சேனல்லாம் வச்சிடல. அவங்களும் ஆனால் சூப்பர் பிளேயரு, நல்லா விளையாடுவாங்க அவங்களும். ஓகே, நான் மைண்ட் கிராஃப்ட் கிங்கு. தீபக்கு மைண்ட் கிராஃப்ட் அல்ட்ரா பிளேயரு, அவங்க மைண்ட் கிராஃப்ட் பிளேயரு. ஓகே, தூங்கி முடிச்சாச்சு. பெட் எடுப்போம் ஃபஸ்ட்டு.
அது இன்னும் அந்த சைடு என்னமோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு வில்லேஜ். ஓ இதா வில்லேஜ்னு வச்சுக்கிட்டேன். ஐய சை, டேக்கு மெசேஜ் டே வில்லேஜ் இல்லை, அதுக்கு மெசேஜ் தப்பாக பண்ணிட்டேன். DEI நான் DAIன்னு போட்டேன், டைன்னு. ஓகே ஃபஸ்ட்டு மட்டனை சாப்பிடுவோம், அப்புறம் பசி தீரும். இப்போ இந்த வேஷனில் ரொம்ப பசி எடுக்குது நம்மளுக்கு. நான் முன்னாடி விளையாடின வேஷம்லாம் அவ்வளோ அவனுக்கு பசி எடுக்காது. சுகர் கேன் முக்கியம்ப்பா. நல்லா சுகர் கேன் இருந்தால் தான் வாழ முடியும் நம்மளால். ஏன்னா அதை வச்சுனா புக்கு செய்ய முடியும், புக்கு வச்சுனா என்சாண்டிங் புக்கு செய்ய முடியும். என்சாண்டிங் புக்கு வச்சுனா நம்மளால் என்னது இது மாதிரி கத்தி ஸ்குவாடு பிக்கெட்ஸ்லாம் என்சாண்டிங் பண்ண முடியும். இவனே ஏறட்டும் போட்டில். அது எவ்வளோ யூஸ் பார்த்தீங்களா? அப்போ நான் கண்டிப்பாக சுகர் கேன் ஃபார்ம் வைப்பேன். இது என்னது அவன் பின்னாடி என்னமோ தொங்குது. ஐயா கைத்தை சீவிரும் போலுக்கேது. அடுத்த வாட்டிலேருந்து அவனை இந்த ட்ரெஸ்ஸு போட வேணாம் சொல்லணும் காய்ஸ். கைத்தே சீவிரும் போலுக்குது. ஓகே ரொம்ப தூரம் போவோம். எனக்கு ஒரு டவுட் காய்ஸ், அதை கிளியர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போ நம்ம தண்ணியிலே ரொம்ப நேரம் எப்படி, இப்போ நம்ம தண்ணியில் இறங்குனா ஒரு 10 பபிள்ஸ் மேலே அது போயிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். தண்ணியிலே இருக்க முடியுமா நம்மளால் ரொம்ப நேரம் தண்ணியிலே? அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு போஷன் என்ன தேவைப்படுமா தெரில எனக்கு. ஓகே வீடியோவை கட் பண்ணுறேன், ஏன்னா வில்லேஜை ஒன்றுனே காட்டுறேன். இல்லை ரொம்ப தூரம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். ஓகே கைஸ் கட் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படியோ வில்லேஜுக்கு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப தூரம் இல்லை, அங்கேருந்து தண்ணியிலேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தேன். நான் ஸ்பீடாக ஓடினேன், தீபக் பின்னாடியே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டை ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த சைடு போவோம். நான் அந்த வீடு நான் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு தான் ஒன்றா விளையாட போகிறோம், அதுக்கு நானா வீடு கட்ட போகிறேன். ஐயோ சர்ப்ரைஸாக சொல்லிட்டேன், அடுத்த பாட்டில் தான். ஓகே கேஸ் அவன் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான், அங்கே சுற்றின்னு இருக்கான். ஓகே ஃபஸ்ட்டு பார்ட் ஃபினிஷ்டு. ஏழில் அவனுக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். அவனை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவான். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அவனுக்கு. அவனும் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 5 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஓகே கைஸ் பாய்.